Hey guys, welcome back. நேற்று Xiaomi குளோபலாக வந்து ஒரு 5G ஸ்மார்ட்ஃபோன் ரெட்மி சீரீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் தான் வந்து Redmi Note 9T அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை தான் வந்து அந்த 9 சீரீஸில் லான்ச் பண்ணுவாங்கன்னு சீரீஸாகவே தெரில. ஏற்கனவே 9 சீரீஸில் பார்த்தோன்னா குப்பை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. இதில் ஒரு புது என்ட்ரி. பட் இந்த என்ட்ரி நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நல்ல ஸ்பெக்காக தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன புதுசாக ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, மற்ற 9 சீரீஸில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்த்தோன்னா பேக் சைடு வந்து ஒரு கிரேடியன்ட் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி வந்து பிளாக் அண்ட் பர்பிள் 2 கலர் வேரியண்ட்டில் வருது. அந்த பர்பிள் கலர் பார்க்கறது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குது. பட் யூஸ் பண்ண மெட்டீரியல்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் வந்து இந்த இடத்துல டீசெண்டாக இருக்குது. 199 கிராம்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 9.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டியை பார்த்துட்டு இந்த திக்னஸ் அண்ட் வெயிட் பார்க்கும்போது டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரொடெக்ஷன் எடுத்துகிட்டா ஃப்ரண்ட்டில் வந்து Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் Xiaomi ஃபோன்ஸ்னால் சொல்லவே தேவையில்ல. 7000 ரூபா ஃபோன்லேருந்து 50000 ரூபா ஃபோன் வரைக்கும் அந்த நானோ கோட்டிங் அப்படின்னு ஒன்று ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நானோ கோட்டிங்கை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் சப்போர்ட் இருக்குது. ஸோ தண்ணியெல்லாம் போட்டிங்கன்னா காலி ஆகிடும். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அண்ட் டிஸ்பிளேன்னு வந்தோன்னா 6.53 இன்ச் கொண்ட ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. அந்த 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஹை ரெஃப்ரெஷ் ரேட் அந்த கிமிக்கி ஃபீச்சர் எதுவுமே வந்து இதில் கொடுக்கல. இது வந்து ஒரு IPS LCD பேனல் 1080p பேனல் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி வந்து சென்டர் பஞ்ச் ஹோல் கிடையாது. அண்ட் டிஸ்பிளேவோட பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா 395 ppi கொடுத்துருக்காங்க. நம்ம Xiaomi Redmi Note 9 இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்களோ சிமிலரான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டோம்னா Android 10ல் பில்ட் ஆனால் MIUI வெர்ஷன் 12 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் கிடையாது. பட் Xiaomi சைட்லேருந்து MIUIக்கான அப்டேட் வந்து அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் மெமரி வேரியன்ட்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து டெடிகேட்டடாக SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். பட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்க்கும்போது 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 128GB மாடல் ஒன்று, 4GB RAM 64GB மாடல் ஒன்று. இந்த 64GB மாடலுக்கு வந்து UFS 2.1 சப்போர்ட் இருக்குது. அந்த 128GB மாடலுக்கு வந்து UFS 2.2 சப்போர்ட் இருக்குது. இந்த Redmi 9 பவரில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கேம் தான் வந்து இங்கேயும் விளையாடி இருக்காங்க. ஸோ ஹையரஸ்ட் ஸ்டோரேஜ் மாடலுக்கு வந்து UFS 2.2 லேட்டஸ்ட் ஜென் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து UFS 2.2 சப்போர்ட் இருக்கிறதுனால டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். அடுத்து ப்ராசர்னு பார்த்தோன்னா ரீசெண்டாக நம்ம பார்த்தோன்னா இதே ப்ராசர் தான் வந்து தேய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து Dimensity 800U தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு 7 nm ப்ராசஸில் பில்ட் ஆனால் 8 கோர் ப்ராசர். பட் இதில் நல்ல பவர்ஃபுல்லான கோர்ஸ்னு பார்க்கும்போது கார்டெக்ஸோட A76 கோர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் CPU பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து மாஸ் காட்டும், அதில் பிரச்சனையே இருக்காது. 6 பவர் எஃபிஷியன்ட் கோர்ஸ்னு பார்த்தோன்னா கார்டெக்ஸ் A55 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வைஸ் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து Snapdragon 765 அளவுக்கு வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டு சைடில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இந்தியாவில் வந்து Dimensity 800Uவோட எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே லான்ச் ஆகலை இன்னும். பட் இதுக்கப்புறமா வந்து Dimensity 800U பவர் ஸ்மார்ட் ஃபோன் நிறைய இஷ்டத்துக்கு லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கூடிய சீக்கிரமே வந்து ரியல் வேர்ல்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் பாருங்கள், டீசெண்டான ஸ்பெக்காக கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து Xiaomi அந்த 4 கேமரா 5 கேமரா அந்த மாதிரி நம்பர் கேம் வந்து இங்கே விளையாடல. பின்னாடி வந்து ஒரு 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து 48 MP கேமரா, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த்து. எனக்கு கேட்டிருந்தேன் இந்த ஒரே ஒரு மெயின் கேமரா மட்டும் கொடுத்துருந்தாலே போதும். சிங்கிள் கேமரா ஃபோன்னு சொல்லிட்டு அப்போ தனியாக தெரிஞ்சிருக்கும். தேவையில்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா 2 கேமரா வந்து சும்மா ஒட்டிகிட்டு இருக்கு. இந்த மெயின் கேமராவோட அப்பச்சர்னு பார்த்தோன்னா f1.7 அப்பச்சரோட வருது. இந்த கேமரா செட்டப் நம்ம பார்க்கும்போது நம்ம Redmi 9 பவரில் பார்த்த சிமிலரான கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது 13 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி, 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டு, டைப்-சிக்கான போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து Xiaomi கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா 30 வாட்டு 40 வாட்டுன்னு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் கொடுக்காம ஒரு 18 வாட்டே வந்து என்ன கேட்டால் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் தான். ஸோ 18 வாட்டை வந்து மோர் தென் சஃபிஷியன்ட்டு. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை. மல்டிமீடியா நம்ம பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Redmi 9 பவரில் நம்ம பார்த்துருந்தோம். அதே சிமிலரான செட்டப் தான் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது €229 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே நம்ம ஒரு ப்ரைஸை கால்குலேட் பண்ணால்
20,500 ரூபா வரும். பட் யூரோப்பியன் ப்ரைஸ் எப்போவுமே வந்து செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். யூரோப்பில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணால் நம்ம ஊரில் வந்து 20,000 ரூபாய்க்கு தான் கொண்டு வருவாங்க. நம்ம மோட்டோரோலாலேயே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 14,000 17,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவுக்கும் லான்ச் பண்ண போகிறதா நிறைய ஸ்ட்ராங்கான ரூமர்ஸும் வந்துட்டுருக்கு. இந்த BASல ஏதாவது லிஸ்டிங் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து டெக் அப்டேட்ஸில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் முக்கியமான விஷயத்தை விட்டோம் பார்த்தீங்களா, போன வாட்டியே வந்து நிறைய பேர் ஏன் ப்ரோ இதில் 5G இருக்கிறது சொல்ல மாட்டேறீங்கன்றாங்க. இது 5G சப்போர்ட் தான், 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இல்லைன்னு சொல்ல. பட் அது சொல்லி வந்து பிரயோஜனம் இல்லை. அது சொன்னாலும் வந்து நம்மளுக்கு யூஸ் இருக்கா சொல்லுங்கள். உடனே இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம 5G சிம் போட்டு 5G நெட்டை ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோமா சொல்லுங்கள். அதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ அதை பற்றி பேசியும் வந்து டைம் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால தான் வந்து நான் மேக்ஸிமம் சொல்கிற ஸ்மார்ட் ஃபோனில் 5G இருந்தாலும் வந்து அதை பற்றி பெருசாக சொல்கிறது இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ரெட்மி ஃபோன்ஸ் நம்ம பார்த்தோன்னா Redmi Note 9லேருந்து Note 9 Pro Max வரைக்கும் குவிஞ்சிருக்கு. 11,000லேருந்து 18,000 வரைக்கும் இவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுது. அதில் Note 9 Pro அண்ட் Note 9 Pro Max எல்லாமே வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இவங்க ப்ளேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வர்த்தான பிக்காக இருக்கும். பட் Xiaomi இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் யூஸ்வலாக வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸிங்க்கு இவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது என்ன ப்ரைஸுக்கு கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.